நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/8/2026 செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 26ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் இரவு 8. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்க வேண்டும். திதி வார யோக கரண நட்சத்திரம். இன்றைய பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:40 வரை, திரியோதசி பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். நாமயோகம் இன்று இரவு 8:08 வரை, சித்தி பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 3:40 வரை, வணிசை பின்பு மாலை 3 வரை, பத்திரை பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை, கேட்டை பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 10:30 வரை, அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இறை பிரார்த்தனை செய்ய, தேவார திருவாசகம் திருப்புகழ் பாடல்களை பாடிக்க, வாழ்க்கையில் நல்ல செல்வ நிலை உயரும், தெய்வ கடாட்சம் சித்திக்கும், வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள், தெய்வ சக்திகள் அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சந்திர பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி காலை 10:30 வரை விருச்சிக ராசி. அதன் பிறகு 10:31 முதல் தனுசு ராசி அன்பர்கள். மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும் விரதாதி விசேஷங்கள் சிவராத்திரி.
சிவபெருமானை வழிபடுவதற்குண்டான ராத்திரி என்பார்கள் சிவராத்திரி. அது மகா சிவராத்திரி வருடத்தில் ஒருமுறை வரக்கூடியது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன வேலைகள் செய்தால் நன்மையாக இருக்கும்? வீடு மனை சார்ந்த பணிகளை தொடர சிறந்த நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள், செல்ல பிராணிகளை வாங்க ஏற்ற நாள், பற்களை சீர் செய்வதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:39 முதல் 12:21 வரை மேஷ லக்னம், காலை 12:22 முதல் 2:13 வரை ரிஷப லக்னம், காலை 2:14 முதல் 4:15 வரை மிதுன லக்னம், காலை 4:20 முதல் 6:31 வரை கடக லக்னம், காலை 6:32 முதல் 8:38 வரை சிம்ம லக்னம், காலை 8:39 முதல் 10:38 வரை கன்னி லக்னம், காலை 10:39 முதல் 12:38 வரை மதியம் துலாம் லக்னம், 12:39 முதல் 2:45 வரை விருச்சக லக்னம், 2:46 முதல் மாலை 4:57 வரை தனுசு லக்னம், 4:58 முதல் இரவு 7:03 வரை மகர லக்னம், 7:04 முதல் 8:55 வரை கும்ப லக்னம், இரவு 8:56 முதல் 10:38 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். ஆகவே முருகப்பெருமானுடைய ஷண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், வேல் மாறல், சத்ரு சம்ஹார திரிசதி போன்ற அதிக அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல்களை வீட்டில் ஒலிக்க விடுவதாலும் கேட்பதாலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருள், சிவ புத்திரனுடைய அனுகிரகம், சிவ குடும்பத்தினருடைய நல் ஆசை உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளுக்கான காயத்ரி மந்திரம் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ், மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்பது ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய தமிழ் மந்திரம். இதனையும் 108 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். உடலில் உள்ள இரத்த சக்தி விருத்தி அதிகமாகும். செவ்வாய் தோஷம் நீங்கும். ஆன்ம பலம், ஆண்மை உண்டாகும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் துணை. வாழ்க வளம். மேஷ ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நவகிரக போக்கு எப்படி இருக்கிறதோ, நகர்வு இருக்கிறதோ, கிரக பார்வை சேர்க்கை பொறுத்து பலன்கள் அமையும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு. அவரே மறைந்தால் மன கஷ்டங்கள் இருக்கும், மன கவலைகள் இருக்கும். எதற்காக? இந்த வாழ்க்கை என்கிற எண்ணம் கூட ஒரு சில நேரம் தோன்றலாம். அவ்வளவு போராட்டம் இருக்கும். பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் மிகுந்த தைரியசாலிகளாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் மனம் உடைந்து விடுவீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரப் போவது எப்படி என்கிற எண்ணங்களும் அவ்வப்போது மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். இந்த நாள் நினைத்த வேலைகள் செய்ய இயலாது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனாலும் அந்த முடிவுன்றது தவறா போகக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றத காதார கேளுங்க. உங்களுடைய சுய பிடிவாதத்தினால எதையும் கெடுத்துக்க வேண்டாம்.
திடீர் பயணங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்படும். யாரோ ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், அல்லது வெளியிடங்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். அது திடீர்னு தான் நடக்கும். இதனால உங்களுக்கு மனச்சோர்வு இருக்கும், உடல் அசதி இருக்கும். ஏற்கனவே கவலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளியிடங்களுக்கு போவது என்றால் அது பிடிக்காது. ஒரு இடத்திலேயே இருக்கலாமே என்கிற எண்ணங்கள் தான் மனதில் தோன்றும். இருந்தாலும் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. மேஷராசிக்காரர்கள் தம்பதியர்கள் இருவருமே விட்டு கொடுத்துதான் போகணும். இந்த நாள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம், அமைதியா இருங்க. உங்கள் துணைவர் பேசினாலும் நீங்கள் அமைதியா இருங்க. உங்க மனைவி பேசினா அமைதியா இருங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாகவும் இருக்கு. அதே நேரத்துல வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது பெரிய அளவுல சண்டையாதான் போய் முடியும். தேவையில்லாம மன கஷ்டம் வரும், பிரிவினைகள் வரும். எதற்கு இது? அதனால அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு வேலைகளையும் பொறுமையா செய்யுங்க, நிதானமா செய்யுங்க. எதிலும் விவேகமாக இருந்தால்தான் நல்லது. எதிலும் அவசரப்பட்டு ஈடுபடாதீர்கள். யாருக்கும் கையெழுத்து போடாதீர்கள். நம்பிக்கையாக பணம் கொடுக்காதீர்கள். எதிர்பார்த்த பணம் இந்த நாள் தாமதமாகத்தான் வரும். வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பிறரை கடையை பார்க்க சொல்லிவிட்டு நீங்கள் எங்கும் வெளியே போகாதீர்கள். பணம் பத்திரமான விஷயங்களில் கவனம் தேவை. பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றத்தை தராது. சில நேரம் அசௌகரியமாக உணர்வீர்கள். மன நிம்மதி என்பது குறையும். தேவையற்ற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்களால் அவதிப்படுவீர்கள். மேஷராசிக்காரர்களே, குடும்ப வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. யாருடைய விஷயத்திற்கும் கருத்துக்களை சொல்ல வேண்டாம். மற்றவர்களுக்காக நீங்கள் பேசாதீர்கள், அது உங்களுக்கு எதிராக வரலாம். எதிரிகள் தொல்லைகள் கூட அவ்வப்போது ஏற்படும். யார் எங்கிருந்து உங்கள் முதுகில் குத்துகிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. அவர்களோடு தான் நீங்கள் பழகுவீர்கள், பேசுவீர்கள். அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பீர்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாம். அதையே உங்களால் கண்டுபிடிக்க இயலாது. பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் இன்று கிடைக்குமா என்றால் அது சற்று சந்தேகம்தான். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். கையில் இருப்பதை கொண்டு செலவு செய்யுங்கள். வரவை எதிர்பார்த்து எந்த இடத்திலும் கடனை வாங்க வேண்டாம். கடன் வாங்கினால் அது சீக்கிரமாக அடைக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் செவ்வாய் ஓரையில் கடனை கொடுத்தால் சீக்கிரம் அடையுமே தவிர, செவ்வாய்க்கிழமை தினத்தில் கடனை வாங்கி ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கும். யாரையும் பார்க்காதீர்கள். அக்கம் பக்கம் நபர்கள் எப்படி இருந்தாலோ, மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த விதங்களிலும் பிரயோஜனம் இருக்காது. யாரை பார்த்தும் பணத்தை செலவு செய்ய வேண்டாம். மற்றவர்கள் வாங்கினால் வாங்கட்டும் என்று அமைதியாக இருங்கள். நண்பர்கள் வட்டாரங்களில் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பு கிடைக்குமா என்றால் அது கொஞ்சம் குறைவு. அதிகமாக பேசி உங்களுடைய தன்மானத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் கௌரவமாக இருக்க வேண்டும் என்பவர்கள் மேஷராசிக்காரர்கள். ஆக இந்த நாள் அமைதியாக இருப்பது நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனித்திருக்க வேண்டும். வீண் செலவுகள் ஏற்படலாம், விரயங்கள் உண்டாக்கும். பணம் காணாமல் போகக்கூட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. தவறையும் இங்கு வெளியே செல்லாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. எதையும் சிந்தித்து பேசுதல் வேண்டும். மனக்குறைகள் அதிகமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கும். முதலீடு செய்ய வேண்டாம். பணத்தை நீங்கள் பத்திரப்படுத்துங்கள். வீண் செலவுகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. இந்த நாள் உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக மகா சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அகல வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். அடைவார். இப்படி சில மாறுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீடு உங்களுடைய ராசிப்படி, கோச்சாரத்தினுடைய நிலைப்படி பார்க்கும் பொழுது எப்பொழுதும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில், தாய்க்குண்டான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் தானாக வந்து கொடுக்கலாம். எதிர்பார்த்த பண வரவுக்கு இடம் உண்டு. பேச்சுக்களில் அதிகமான அனுபவங்கள் வெளிப்படும். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக நன்றாக பேசக்கூடியவர்கள். சொற்பொழிவாளர்களாக இருப்பீர்கள். கருத்துக்கள் வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு அதிகம் கவனம், நாட்டம் உண்டு. பேச்சாளர்களாக இருப்பீர்கள். அரசியல் மேடை களம் காணக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். பொது மேடைகளில் பேசக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் பேச்சு என்பது உங்களுக்கு அவ்வளவு பிடித்த ஒன்றாகத்தான் இருக்கும். பொதுவாக அதிகமாக பேசுவீர்கள் மற்றவர்களை காட்டிலும். இந்த பேச்சுக்கள் சாதாரணமாக இருக்காது. ஒரு மிகப்பெரிய நபர்கள் ஆளுமை போல இருக்கும். எல்லாம் தெரிந்தவர்கள் எப்படி பேசுவார்கள் அப்படி இருக்கும் உங்களுடைய வார்த்தை. எவராலும் சந்தேகிக்கவே முடியாது. நிர்வாக துறைகள் இருக்கிறவங்களுக்கு திறமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களிடமே பல ஐடியாக்கள் கேட்டு செய்வார்கள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களிடம் சில விஷயங்கள் கேட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு பெருமிதமாகவே இருக்கும். உங்களை பற்றி நீங்களே கௌரவமாக எண்ணிக்கொள்வீர்கள். மற்றவர்களும் கௌரவமாக நடத்துவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. தலைமை பண்பு எப்பொழுதும் உங்களிடம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, வியாபார போக்கு திருப்தியை தரும். இந்த நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சுபகாரியம் தொடர்பான
பிரார்த்தனைகளை வைப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை நாளில் நல்லது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்ய நினைத்த கோவில் பிரார்த்தனைகளை முடிப்பீர்கள். கோவிலுக்கு செல்லலாம். புதிய துறை சம்பந்தமான தேடல்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவுக்கு இடம் உண்டு. கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு கிடைக்கும். பொதுவாக லாபம் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மனநலம் உடல்நலம் இரண்டுமே சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரக்கூடிய ஓரைகளாக உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. நட்பு பகை என்றால் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம் நட்பு ராசிகள். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் நாள். எண்ணியது நடக்கும். நினைத்த காரியம் கைகூடும். அமோகமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கு பாராட்டுகள் வந்து சேரும். வீட்டில் மன நிம்மதியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த பொருளாதார உதவி கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை தேடி அலைவீர்கள். எதிர்பார்த்தது வந்து சேரும். சில நன்மைகள் உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள், நன்மைகள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கும் முயற்சிகள் கைகூடும். வேலை வாய்ப்புகள் சித்திக்கும். பேச்சுக்களில் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். புதுவிதமான இடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். பிடித்த இடங்களுக்கு பயணப்படுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைய போகிறது. அபிவிருத்திக்குண்டான நாளாக இருக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் தொட்ட காரியங்கள் சுலங்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலான வெற்றியும் கிடைக்கக்கூடும். எண்ண ஓட்டங்கள் சீராகும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்கள் துணைவர் வழியில் ஆதரவு உண்டு. கணவர் உறவுகள் மூலமாக மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். கணவர் வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வெளியே போனாலும் எதை நோக்கி வெளியே செல்கிறீர்களோ அந்த வேலைகள் சீக்கிரமாகவே கைகூடும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறையும் நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது. வருமானம் உங்களுக்கு பன்மடங்கு உயரும். எதிர்பார்த்தபடி காரிய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேறும். அவர்களோடு நீங்கள் அன்பு அரவணைப்போடு இருக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கேட்டதை வாங்கி கொடுப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், வரன் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைகூடும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் தேடி வரும். அன்புகள் நிறைந்த நாள். மன ஓட்டம் சீராகும். மனதில் நிம்மதி பிறக்கும். நல்ல உள்ளத்தோடு இருப்பீர்கள். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ இந்த நாள் உங்களுக்கு ஏற்படாது. மிதுனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இந்த நாள் தொடங்கும். இப்பொறுமையாக இருங்கள். நிதானமாகவே இருங்கள். வேலை வாய்ப்புக்காக எழுதி வைத்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சிபாரிசு கடிதம் வரலாம். யாராவது ஒருவர் உங்களை சிபாரிசு செய்யலாம். புதிய விஷயங்களை தேடி செல்வீர்கள். நல்ல நுணுக்கம் கொண்டவர்கள் நீங்கள். நல்ல புத்திமான். அறிவு திறனுக்கு குறைவே இருக்காது. மிதுனராசி அன்பர்கள் யோசித்து செய்யக்கூடியவர்கள். வங்கி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், கல்வித்துறைகளில் பயணிப்பவர்கள் பெரும்பாலும் மிதுனராசி அன்பர்களாகவே இருப்பார்கள். அதே போல தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், கணிதம் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்கள், பேங்க் அக்கவுண்ட் செக்ஷன் தொடர்பாக கிளர்க்குகளாக, கணக்காளர்களாக, CA சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இது போன்ற துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் மிக அதிகமாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லதை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும். தெய்வீக சக்தி பிறக்கும். கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வருவது விசேஷத்தை கொடுக்கும். பல நன்மைகள் நிறைந்த நாளாகவே தொடங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதரவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலை அனுகூலமாக இருக்கும். நினைத்த காரியம் நடக்கும். இந்த நாள் ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சாதகமாகும். நன்மைகள் பிறக்கும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பிறருடைய தேவைக்காகவும் சில உதவிகள் செய்யலாம் என்கிற எண்ணங்கள் வரும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும்? கடகராசி அன்பர்கள், இந்த நாள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடும். வேலையில் கொஞ்சம் அலைச்சலாகத்தான் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதலே உங்களுக்கு இருக்காது. கலை தொடர்பான வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்குமிங்குமாக போக வேண்டிய நிலை ஏற்படும்.
யாருக்கு எதை பேசுகிறீர்களோ அந்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். வாக்குறுதிகள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகம். சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று இருப்பீர்கள். சில நேரங்களில் அதற்காகவே உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். உறவுகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஆதரவாக இருப்பாக. அரசாங்க வேலைகள் கைகூடி வரும். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசிப்படி கோச்சாரத்தினுடைய நிலை வைத்துதான் பலன்கள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கைகூடி வரும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் பல நன்மைகள் விருத்தியாக உண்டாகும் நாள். போட்டிகள் கொஞ்சம் இருக்கும். அக்கம் பக்கத்தினரால் பொறாமைகள் வரலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் பேசும், வாழ்ந்தாலும் ஏசும் என்பது போலத்தான். ஆக எந்த உலகம் காலம் மாறினாலும் இந்த வார்த்தை மாறாது. நீங்கள் ஓஹோ ஆகா என்று வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, வறுமையில் இருந்தாலும் உங்களை பற்றி குறை சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று அவ்வப்போது நினைத்துக் கொள்ளுங்கள். மேன்மை பொருந்திய விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். தம்பதியர்களுக்கிடையே உங்களுடைய பேச்சுக்கள் சீராக அமையும். வாக்குவாதங்கள் எதுவும் இருக்காது. ராசியில் புதன் சூரியன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான். மிக கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். கடினமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்கள். அலுவலக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மூத்த அதிகாரிகளிடையே ஒரு சீரான போக்கு, அமைதி நிலவும். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆடி மாதம் முழுவதுமே. ஆகவே கடகராசி அன்பர்கள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். அவ்வப்போது வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களுடைய ராசி அமைப்பின்படி சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் உள்ளதாகவே அமையும். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாள் எதிலும் விவேகமாக இருப்பது நல்லது. எந்த விஷயங்களை செய்தாலும் பலமுறை சிந்தித்து செய்வது அவசியம். மனம் சார்ந்த கவலைகள் ஏற்படும். தேவையில்லாத இனம் புரியாத எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகவே வரும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சந்திர பகவான் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். இனம் புரியாத மன கவலைகள் அதிகமாகலாம். உங்கள் துணையினுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் வரும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். கையில் வரக்கூடிய பணம் உடனடியாக செலவாகிவிடும். சேமித்து வைக்கவும் இயலாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து தீர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்கள் சகோதரர்களிடத்தில் எதிர்பார்த்தபடி சில உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். வியாபார போக்கு முன்னும் பின்னும் முரணாக கூட நடக்கலாம். வேலை செய்யக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வது, அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் நல்லது. குடும்பம் தொடர்பான முடிவுகளில் பொறுமை இருக்க வேண்டும். புரிதல்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற இன்ட்யூஷன், அதாவது மன உணர்வு உங்களுக்கு வெளிப்படும். தெய்வீக வழிபாடுதலை செய்வது இந்த நாள் நல்லது. விநாயகப் பெருமானை வணங்குங்கள். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பையும் திருப்தியையும் உண்டாக்கி தரும். வியாபாரம் உங்களுக்கு ஏறக்குறைய ஓரளவுக்கு சீராகத்தான் இருக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை சந்தேகிக்காமல் இருக்க வேண்டும். பங்குதாரர்களிடம் அதிக முதலீடுகள் இருக்கக்கூடாது. தேவையற்ற விஷயங்களில் கையெழுத்திடுவதோ, ஜாமீன் கையெழுத்து, மற்றவர்களுக்காக பொறுப்பு ஏற்பதோ, பணம் நகை சார்ந்த பொறுப்புகளை கையாள்வதோ கூடாது. நிர்வாகத்தில் இருப்பவர்கள் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து போக வேண்டிய நாளாக இருக்குது. மூத்த அதிகாரிகளிடத்தில் கவனித்து பேச வேண்டும். வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு செலவாகும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். பிறருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டு செய்வது நல்லது. யாரிடத்திலும் அதிகம் பேசாமல் இருப்பது விசேஷம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை, நிதானம் தேவை. விவேகம் இருக்க வேண்டும். வேலையில் சிந்தித்து செய்வது நல்லது. பாராட்டுதல்கள் ஏற்படாது. அங்கீகாரம் கிடைக்காது. உங்களுடைய கடமைகளை செய்வது இந்த நாள் நல்லது. தானம் செய்ய வேண்டும். நீர்மோர் கொடுப்பது உங்களுடைய தோஷத்தை போக்க வல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை, அதிலும் செவ்வாய்க்கிழமை ருணரோக சத்ரு தோஷத்தை போக்கக்கூடிய நாள் கூட முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவே அமைகிறது. அருகம்புல் சாற்றி வழிபடலாம். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலும் 6 தீபங்கள் ஏற்றி வெற்றிலை
தீபங்கள் ஏற்றி செய்வதாலும் அதற்குண்டான நித்திய பலன் யோகங்களை நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறதா இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை தெரியலாம். மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சற்று குறையும் நாள். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. எதை செய்கிறோம் என்பதை புரிந்து செய்வீர்கள். எண்ணத்தின் ஓட்டத்தின்படி உங்களுடைய வேலைகளை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்தால் நல்லது என்கிற உணர்வு பூர்வமான விஷயங்கள் வெளிப்படும். அதிகமான எண்ணங்கள், மன ஓட்டங்கள் இருக்கும். சகோதரர்கள் வழியில் உதவிகள் சாதகமாகலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு. கன்னிராசி அன்பர்கள், எப்பொழுதும் நண்பர்கள் மூலமாகவே உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வாழ்க்கையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் மட்டுமே. ஆக அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எதையும் முன்னெடுத்து செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுடைய பேருக்கு பல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பொறுமையாக இருந்து வேலைகளை கவனிப்பீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். சாதுரியமாக பேசி காரியத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். சேமிப்பு என்பது அதிகரிக்கும். பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் சேமிக்கக்கூடியவர்களாக, பணத்தின் மீது ஈடுபாடு, ஆசை அதிகம். நிலம், வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள் அதிகமாகவே இருக்கும். செயல்பாடுகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் நாள். ஆதரவு ஏற்படும். குடும்ப நபர்களாலும் வெளியிடங்களிலும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு போகக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு ஆதரவாக ஒரு சிலர் இருப்பர். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திற்கு தூணாக நீங்கள் இருப்பீர்கள். உத்திரம் எப்படி வீட்டை காக்கிறதோ அதே போல நீங்களும் உங்கள் வீட்டிற்கு முதுகெலும்பு போல, முதுகு தண்டு போல இருப்பீர்கள். எல்லோரையும் உயர்த்தி அழகு பார்ப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கைக்கு பணம் வந்து சேரும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் விலகும் நாள். ஆதரவுகள் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். இறை வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள், ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கும். நேரம் கடந்து போகும். இருந்தாலும் அந்த வேலைகள் மிகச் சரியாக கடைசியில் முடியும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். எந்த பிரச்சனைகளை பற்றி மனதில் அதிகமான குழப்பங்கள் வேண்டாம். தைரியமாக உங்களுடைய செயல்களை கவனியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல நாளாக அமையும். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய பேரருளும், எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகமும், மிகப்பெரிய ஒரு நல்ல ஆசி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் நிறைந்த நாள். இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை என்பது மிக விசேஷமாக போற்றக்கூடியது. ஔவையார் வழிபாடு, விரத வழிபாடுகளை செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும். தமிழகத்தில் மதுரை மாநகரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். மற்ற மாவட்டங்களிலும் கொண்டாடக்கூடிய மிக அற்புதமான பண்டிகை இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை. அவரவர்களுடைய குல வழக்கப்படி பூஜைகள் நடக்கும். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் எதை சரியாக செய்கிறோம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வீர்கள். எது செய்தால் நல்லது, எதை செய்ய முடியாது என்பதை அனுமானித்து செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். திட்டமிட்டபடி வேலைகள் நடக்கும். கடன் சம்பந்தமான உதவிகள் கைக்கு வரும். மனதில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கவலைகள் தீரும். மன எண்ண ஓட்டங்கள் சீராகும். எதிர்மறை எண்ணங்கள் விலகும். தைரியமாக ஒரு சில காரியத்தை எடுத்து செய்வீர்கள். சமூக சேவகராக நீங்கள் இருக்கக்கூடும். எதையும் நேர்மையாக நியாயமாக செய்ய நினைப்பீர்கள். உங்களை போன்றே மற்றவர்களையும் கருதுவீர்கள். எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்றால் இருக்க முடியாது. தவறான நடவடிக்கையில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்து விடுவீர்கள். அவர்களிடத்தில் உங்களுடைய தொடர்பு என்பதே இருக்காது. அப்படி கட்டுக்கோப்பாகவும் உங்களுடைய கருத்துக்கு நல்ல மதிப்பு கிடைத்தால் மட்டுமே அந்த இடத்தில் இருப்பீர்கள். இந்த ஒரு குணத்தினால் நீங்கள் இழந்தது பலவாக இருக்கும். எவ்வேற்பட்ட விஷயங்களையும் பெரிய மனிதர்களையும் தவறு விட்டு இருப்பீர்கள். உங்களுடைய குணம், பழக்க வழக்கம் என்பது உங்களுடைய ராசிப்படி அமைகிறது. இந்த நாள் விருந்தினர்கள் வீட்டிற்கு வரலாம். உபசரிப்பு நடக்கலாம். உங்கள் துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்க மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைகிறது. சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். வெளியிடங்களுக்கு பயணப்படுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் சீராக்கும். புரிதல் இருக்கும். வியாபாரத்தை எப்படி சாமர்த்தியமாக நடத்த வேண்டும் என்கிற எண்ணப்பாடு இருக்கும்.
புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு முதல் படி, ஒரு முதலீடு என்று சொல்லலாம், மூலதனம் என்று சொல்லலாம். உங்களுடைய அனுபவத்தை வைத்துதான் நீங்கள் தொழிலை தொடங்குவீர்கள். உங்களுடைய அனுபவத்தை வைத்துதான் பிறரோடு கலந்து பேசுவீர்கள், வியாபாரம் செய்வீர்கள், வீட்டை பார்ப்பீர்கள். வியாபார போக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய மனதளவில் திருப்தி நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும், சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் இந்த நாள் சிறப்பாக நடக்கும். கைக்கு பணம் வந்து சேரும். மன நிம்மதி உண்டாக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மனதில் நிம்மதி இருக்கும், சாந்தம் நிறைந்ததாக இருக்கும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் இருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் ஸ்ரீ மகா கணபதியினுடைய பேரருளும் திருப்திகரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி பால் அபிஷேகம் செய்து வர, அதே போல துவரம்பருப்பை கொண்டு ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட பூமி சம்பந்தமான தோஷங்கள் தீரும். இரத்த குறைபாடுகள் அகலும். உடல் பலம் பெறுவீர்கள். நல்ல ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். உயிரோட்டமாக உங்களுடைய செயல்கள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்கள், வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களை பெரிதுபடுத்த நினைப்பீர்கள். சொந்த வீடு கட்டுவதிலும் கூட எளிமை என்பது இருக்காது. அதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற ஆசைகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு இப்போது அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. எதை செய்தாலும் கடன் இல்லாமல் செய்ய முற்படுங்கள். கடன் பெற்றால் உங்களால் நிச்சயம் அடைக்க இயலாது. உங்களுடைய சுகம் கெட்டு போகும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த நாள் கிட்டும். கோச்சார அமைப்பின்படி எதை செய்தாலும் மிகுந்த ஒரு விவேகமாக இருங்கள். தொழில் ஜீவனஸ்தானத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன குறைபாடுகள் வரும். சமூக அந்தஸ்து கிடைக்கும். வெளியிடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. செயல்களில் அதிக வேகம் இருக்கும். மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்தால் இன்னும் நல்லது. கூடுமான வரையில் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள், சந்திர பகவான் விரயத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வப்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும். எந்த நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு சரிவர தீர்மானம் எடுக்க இயலாது. பொருளாதாரத்திற்குண்டான நிலைகளில் வளர்ச்சிகள் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை: நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமைகள் வெளிப்படும். சாதுரியமாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அதிக நன்மைகள் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. ஈர்ப்புகள் அதிகரிக்கும். மாற்றங்கள் உண்டாகும். விவேகமாக இருங்கள். எதை செய்தாலும் பொறுத்து நிதானித்து இருந்தால் நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது.
கேட்ட நட்சத்திரக்காரர்கள் எதிலும் நிதானம் சிந்தித்து செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. கோடை காலத்தில் நீர்மோர் கொடுப்பது, பழங்கள் கொடுப்பது, தானம் செய்தால் விசேஷம். இந்த தினம் உங்களுடைய கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது நட்சத்திர ரீதியாக சிந்தித்தே இருங்கள். பொருளாதாரத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். அவசரம் காட்ட வேண்டாம். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இதனால் பல நிலைகளில் உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு விமோக்ஷனம், பாவ விமோக்ஷனம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். தினம்தோறும் நீங்கள் ஸ்ரீ குரு பகவானை வழிபட அவருடைய அனுகிரக பார்வையானது உங்களுக்கு சித்திக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளில் ஓரளவிற்கு தான் பலனை பெற முடியும். அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். சந்திர பகவான் எந்த நிலையில் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அதற்கேற்றபடிதான் அவருடைய செயல்களும் அமையும். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள். மனம், உங்களுடைய குணம், செயல் எல்லாமே சந்திர பகவானை அடிப்படையாக வைத்தே நடக்கும். உயிர் என்பது சூரிய பகவானாக இருக்கும். ஆனால் உடல் என்பது ராசியான சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. ஆகவே சந்திர பகவான் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கேற்றபடி ஒவ்வொரு செயல்களும் ஆக்டிவேட் ஆகி கொண்டே இருக்கும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். எதையும் சுதந்திரமாக செய்ய நினைப்பீர்கள். சில தன்மைகள் உங்களுக்கு வேலையாக்கும். சில விஷயங்கள் விலகி போகும். உடன் இருப்பவர்களிடத்தில் புதிய கண்ணோட்டங்கள் உண்டாகும். எளிதில் சீக்கிரம் நடக்க வேண்டிய வேலைகள் கூட கால தாமதமாகவே இருக்கும். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருப்பதால் மனம் தளராதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்கிற நம்பிக்கையோடு இருந்து வெற்றி நடை போட வேண்டிய நாள். மாணவ மாணவிகள் கல்விக்காக பல முயற்சிகள் எடுப்பீர்கள். சில முயற்சிகள் தோற்கும், சில முயற்சிகள் ஜெயிக்கும். இதற்கு காரணம் என்பது உங்களுக்கு விளங்காது. ஆனால் எடுக்க வேண்டிய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால்தான் இமாலய வெற்றி உங்களால் பெற முடியும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரம் லாபம் வருவது போல உங்களுக்கு விளையாட்டு காட்டும். பிறகு அந்த பணத்தை வருவதை வைத்து திரும்பவும் செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இப்படி ஏற்ற இறக்கமான ஒரு சில சூழ்நிலைகளில் சிக்கிக் கொள்வீர்கள். வருமானம், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் உங்களுடைய எண்ண ஓட்டமே இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கிளேசங்கள், கோப உணர்வுகள், உணர்ச்சி வசப்படுதலை குறைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்கினால் நல்லது. மனக்கவலைகள் சற்று அகலும். தெளிவு பிறக்கும். தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். யமகண்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி ஒருமுறை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனை செய்ய உங்களுடைய வேலைகள் கிடைக்கும். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் அகலும். ஒரு சில நன்மைகள் பிறக்கும் நாளாகவும் இருக்கிறது. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு. ஸ்லோகங்களை சொல்லலாம், கேட்கலாம். வீட்டில் லலிதா சகசர நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. அதே போல உடல் நலம் பாதித்தவர்கள் நாராயணியம் அவ்வப்போது கேட்டால் உடல் உபாதைகள் அகலும். ஹரி ஓம்.
அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ். சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய உடல் உபாதைகள் தீரும். புதுமையான நாளாக அமையும். வேலைகள் தாமதமாக நடக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். சீக்கிரமாக சில வேலைகளை நடக்க விரும்புவீர்கள், ஆனால் அது தாமதமாகலாம். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. அதிகமாக தண்ணீர் குடித்துக் கொண்டே இருந்தால் உடல் உஷ்ணங்கள் குறையும். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரமானது நெருப்பு சொல்லக்கூடியது, நெருப்பு ராசியினுடைய நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். ஒரு சிலருடைய உதவிகள் கிடைக்கும். கோபங்கள் தனியும். சாந்தம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூன்றுமே சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரமாக வருவதால் உங்களுடைய உடல் உஷ்ணம் தீர அதிகமாக தண்ணீர் பருகினாலே உங்களுடைய உபாதைகள், உடல் கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது பொருளாதாரத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தபடி சில நேரம் கைக்கு பணம் வரலாம், சில நேரம் தவிர்த்து போகலாம். எதையும் ஒரு சில முடிவுகள் உங்களால் எடுக்க முடியாமல் போகும். திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். அது முதல் திருமணமாகவோ அல்லது 2ஆம் திருமணத்திற்காக முயற்சி செய்திருந்தாலும் அந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து அறிந்து செயல்படுவீர்கள். வியாபார வேலைகளில் லாபங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். பண ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். பண பிரச்சனைகள் பட்டுவாடு ஆகும். கொடுக்க வேண்டிய கடனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சீக்கிரமாக ஒரு சுய வேலைகளை செய்து கவனித்து அதனால் நீங்கள் கடன் அடைக்க முயற்சியும் நடக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டாகும். விருப்பங்களை அறிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இணையம் தொடர்பான வர்த்தகத்தில் மேன்மைகள் இருக்கும். பொதுவாக இந்த நாள் நல்ல நாள், மிக மிக நல்ல நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பண பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். தேவையற்ற எண்ணங்கள் மறையும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். திருவான நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபட்டால் மிகவுமே நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. அதிலும் செவ்வாய்க்கிழமை. வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். விரும்பியதை வாங்குவீர்கள். உங்கள் துணைவருடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த கவனமாகவும், ஒரு வேளையில் வேகம் இருக்கும், அதி புத்திசாலித்தனமான சில செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பேச்சுக்கு தனி மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் உண்டு. சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பல சிறப்புகள் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள் கைகொடும், வித்தியாசமான எண்ணங்கள் உருவாகும். மேன்மையான நிலைக்கு உயர்வீர்கள். பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு இருப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உழைப்பு மேம்படும் நாள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் அதிக ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். வேகம் இருக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பல நன்மைகள் சிறக்கும் நாள். அரசாங்க வேலைகள், உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களோடு இணைந்து சில வேலைகளை கவனிப்பீர்கள். தெரியாத நபர்களிடத்திலும் மிகுந்த கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் நிமிர்ந்தமான சில உதவிகள் கிடைக்கும். அந்தந்த தகுந்த நேரத்திற்கு யாராவது ஒருவர் கடவுள் போல உங்களுக்கு உதவி செய்யலாம். நட்பு வட்டாரத்தின் மூலமாக பல நன்மைகள் பிறக்கும். நல்ல ஆதரவுகள் உண்டாக்கும். மன அமைதியாக இருக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். அனுபவங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய வேலைகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த புதிய லட்சியங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபட்டால் நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆதரவுகள் மேம்படும் நாள். அமைதியாக இருக்கக்கூடும். நட்பு வட்டாரங்களின் மூலம் விருத்தி ஏற்படும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் நடக்கும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் எல்லா சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. பூர்வீக சொத்துகளுக்காக நீங்கள் வழக்கு போட்டிருந்தால் அதிலிருந்து சில மாற்றங்கள் வரும். அது மட்டுமல்ல, வரவேண்டிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இந்த நாள் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய வேலைகளை திறமையாக செய்வது நல்லது. பேச்சுக்களின் முகாந்திரமாக சில பிரச்சனைகள் வரும். பேசாமல் அமைதி காப்பது நல்லது. முக்கியஸ்தர்களோடு அறிமுகம் ஏற்படும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் நீங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து 21 நாட்கள் செய்து வர கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். வெளி வட்டாரங்களில் தொடர்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர இந்த காயத்ரி மந்திரத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் உச்சரிக்கலாம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து
நஷ்யந்தி சகலா ரோகாசு சத்தியம் சத்தியம் வதாமியகம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் செய்தாலும் உடல் உபாதிகள் தீர்ந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். சந்திர பகவானை வணங்கி வந்தால் மன கிளேசங்கள் தீரும், மன கஷ்டங்கள் அகலம், இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள் விறுவிறுப்படையும். மீனராசி அன்பர்களுக்கு ஓரளவிற்கு சில நன்மைகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். சிறிய முதலீடுகள் செய்தாலும் ஓரளவிற்கு நல்ல பலன் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம். குரு பகவானை நீங்கள் வணங்கினால் நல்லது. அதிலும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அதிபதி குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிலும் நிதான போக்கு இருக்க வேண்டும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை நிதானித்து செய்வதே நல்லது. கூடுமான வரையில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருடைய ஆதரவு பெருகும். நல்லிணக்கம் உண்டாக்கும். புதிய விஷயங்களை கற்க விரும்புவீர்கள். ரேவதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீம நாராயணரை வழிபட்டால் நல்லது. கவனமாக இருங்கள். நலம் நிறைந்த நாளாகும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.